ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபோக்கஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்கிறாங்க. விச் மீன்ஸ் ரீட்டைல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்துச்சு. மற்றபடி ரெவன்யூ வந்து எனர்ஜி செக்டார் அந்த ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸ்லையும் ஜியோலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் சரி ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எல்என்டி ஃபினான்ஸ் இதோட ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து ஒரு 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்ஸும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும் ரிசல்ட்ஸ் பேசிஸில். இது போக ஃபோர்ஸ் மோட்டார் அவங்களோட ரிசல்ட்ஸும் வந்துருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. 40 ரூபா டிவிடெண்டு. நாளைக்கு ஃபோர்ஸ் மோட்டாரும் மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். புனாவாலா ஃபின்கார்ப் அந்த ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. சைரஸோட புனாவாலா குரூப்போட புனாவாலா ஃபின்கார்ப் இவங்க ரீசெண்டாக கோல்ட் லோன் பிஸ்னஸ்க்குள்ளே வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ப்ராஃபிட் 81% விழுந்துருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கும் நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். இது போக ஐஆர்இடிஏ ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் ஜென்சால் இன்ஜினியரிங்கில் இவங்களுக்கு சில எக்ஸ்போஷர் குறிப்பாட்டு இங்கேருந்து ஃபண்டு கடன் கொடுத்துருக்காங்க. இவங்களும் சரி பிஎஃப்சியும் சரி. பட் இவங்க வந்து அஃபென்ஸ் விங் எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் தவறான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி அவங்க லோன் எடுத்திருக்காங்கன்னு. டிசிபி பேங்க் அதோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் 13% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கும் நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். டாடா டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஒரு 20% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. பட் பெருசாக இல்லை. ஆக்சுவலி ப்ராஃபிட் 20% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரெவன்யூ ஒரு ஃப்ளாட்டாக இருந்துச்சு. மார்ஜினலி விழுந்துருந்துச்சு. டாடா டெக்னாலஜிஸும் ஃபோக்கஸில் இருக்கும். ஆர்பிஎல் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்துரு ப்ராஃபிட் 80% காலி. இதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். லைலாய்ட் மெட்டல்ஸ் இதோட ப்ராஃபிட் 27% விழுந்துருந்துச்சு. ஸோ இதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். ரெவன்யூவும் 23% விழுந்திருக்கு. மஹேந்திரா ஹாலிடேஸ் இதோட ப்ராஃபிட் 11.4% இயர் பேசிஸில் விழுந்திருக்குது. ஸோ இதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். இது போக ஃபோக்கஸில் இருக்கிறது மெயினான ஒன்று ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ இதோட ரிசல்ட்ஸும் வந்துருந்துச்சு. ப்ராஃபிட் 60% விழுந்திருந்தாங்க. ஸோ மேபி நாளைக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். ஸோ எல்லாரோட கண்ணும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மேலே தான் இருக்குது. தர்மடி விழுமோ அப்படின்னு சொல்லி. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அந்த லெவலில் அடி விழாதுன்னு தான் நினைக்கிறேன். டெபாசிட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் அடி எங்கே விழுந்துருந்துச்சுன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில் ப்ரெஷர் இருந்ததுனால அது ப்ராஃபிட்டில் இம்பாக்ட் ஆயிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் கொடுத்த அப்டேட் 100-350 வந்து லான்ச் பண்ணுறாங்க 1.50 lakhs. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோரூம் ப்ரைஸ் தான் 1.50. இதில் யூஎஸ்பி சார்ஜிங் இருக்குது. 350cc அந்த ராயல் என்ஃபீல்ட் கொண்டு வராங்க. 2025 100-350 3 கலர்ஸில் கொண்டு வராங்க. என்ட்ரி லெவல் மாடல் 1.5 lakhs, மிட் வேரியன்ட் 1.77 lakh, டாப் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.82 lakhs அப்படின்னு சொல்கிறாங்க. இது ராயல் என்ஃபீல்டு வந்து 100-350 வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ஆக்சிஸ் பேங்க் கொடுத்த அப்டேட் 20,000 கோடி ரைஸ் பண்ண போகிறாங்க. ஆக்சிஸ் பேங்க் டயர் 2 பாண்ட்ஸ் மூலமாட்டு $4.1 billion அதாவது 350 பில்லியன் ருபீஸ் ரைஸ் பண்ண போகிறாங்க. டெப்ட் இஷ்யூன்ஸ் மூலமாட்டும் ஸ்டேக் சேல் மூலமாட்டும் 20,000 கோடி நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம். டயர் 1 பாண்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ், அதர் டெப்ட் இன்சூரன்ஸ் மூலமாட்டு ரைஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி ஆக்சிஸ் பேங்க் தரப்புல வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஆக்சிஸ் பேங்கோட ரீசன்ட் ரிசல்ட்ஸும் பெருசாக இருந்த மாதிரி இல்லை. ஓஎன்ஜிசி வந்து தமிழ்நாட்டில் டீப் சி பிளாக்ஸ் குறிப்பாட்டு ஒரு 3 டீப் சி பிளாக்ஸ் வந்து ட்ரில் பண்ணுறதுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொன்று சென்னை பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து அப்ரூவல் கிடச்சிருக்குது. ஓரலாடி இது வந்து ஓஎன்ஜிசி கிடச்ச பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் கிளன்மார்க் ஃபார்மாவோட ரிசர்ச் ஆர்ம் ஒன்று இருக்குது, கிளன்மார்க் ரிசர்ச். ஸோ அவங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபண்டட் வந்து விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிளென் சல்தானா அவங்க வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கீ கேன்சர் அசட்ஸ் ஒன்று நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் அவங்க கொண்டு வராங்க. ISB 2001 அந்த ரேஞ்சில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ இவங்களோட ரிசர்ச் ஆர்முக்கு விரைவில் வந்து செல்ஃப் ஃபண்டட் வரும்னு சொல்லி கிளன்மார்க் இனோவேஷன் இந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ராஜ்புத்னா பயோ டீசல் வந்து 51.13 crore பயோ டீசல் சப்ளை ஆர்டர் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்ட் வந்து கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபினான்ஷியல் 25-26 ரெவன்யூ க்ரோத்தில் ஒரு மேஜர் ப்ளே பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த கம்பெனியோட நேமே மறந்துடுச்சு. ராஜ்புத்னா பயோடீசல் கொடுத்த அப்டேட். நெக்ஸ்ட் எம்ஜி மோட்டார்ஸ் ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. வின்சார் ஈவியை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் மந்தில். இது ஒரு லார்ஜர் பேட்டரி காராக இருக்கும். ஸோ எம்ஜி மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவி செக்மெண்ட்டில் நல்ல டஃப் கொடுக்குறாங்க மார்க்கெட்டில். இந்த வின்சார் வந்து ஒரு நல்ல அரைவல் குறிப்பாட்டு லான்ச் பண்ணதுலேருந்தே பயங்கரமாட்டு இந்தியாவில் சேல் ஆச்சு. இந்த 8 monthsல பயங்கரமாக சேல்ஸ் ஆயிருக்குன்னா ஈவியில் வந்து எம்ஜி மோட்டார்ஸோட அந்த வின்சார் ஒன்று. இப்போ வின்சாரில் லார்ஜர் பேட்டரியில் வந்து நெக்ஸ்ட் மந்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறாங்க. எம்ஜி மோட்டார்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிப்லா வந்து யூஎஸ்ல சில மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் புதுசாக ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு குளோபல் ஃபுட் பிரிண்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ அவங்களுக்கு குளோபல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே ஒரு பிரச்சனை இல்லை. பட் அவங்க வந்து இதெல்லாமே சீக்கிரம் சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு குளோபல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது.
மஸ்டாக் சீட்ஸ், அடுத்தது வந்து நியூயார்க்கு, இங்கெல்லாமே மேனுஃபேக்சரிங் இருக்குது. ஸோ நியூயார்க்லன்னு பார்த்தீங்கன்னா இன்ஹலேஷன் ப்ராடக்ட்ஸு, பேக்கேஜிங், குறிப்பாட்டு ஷேட்ஸு, அடுத்தது வந்து ஓரல் தெரபி, டேப்லெட்ஸு, கேப்சியூல், இது ரிலேட்டட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஆல்ரெடி அவங்களுக்கு யூஎஸ்ஏல இருக்குது. 4 ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ புதுசாக ஒரு ஃபெசிலிட்டி ஓப்பன் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யூஎஸில் அவங்களோட ப்ரெசன்ஸை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது சிப்லா கொடுத்த அப்டேட்டு. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் ஒரு 8000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் 26க்கு. இது வந்து லேண்ட் அக்யூசிஷன் சம்மந்தமாக தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்க. இது மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ரிலையன்ஸ் கொடுத்த அப்டேட்டு ஆக்சுவலி இவங்க டெலிகாம், ஆயில், அடுத்தது வந்து ரீட்டைல், நெக்ஸ்ட் வந்து ஜியோ, இதெல்லாமே தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ஸ், இந்த இது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் ஃபர்ஸ்ட் லைன் கமிஷன் கிடச்சிருக்குது. இவங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்து கமிஷன் பண்ணியிருக்கிறாங்க போல். 10 பில்லியன் ரினோபிள் எனர்ஜி, அதாவது 10 பில்லியன் ரினோபிள் எனர்ஜி, குறிப்பாட்டு 10 ஜிகாவாட் கெப்பாசிட்டி அட்டைன் பண்ணணும். பேட்டரி ஸ்டோரேஜ் ப்ரொடக்ஷன் 30 ஜிகாவாட் பர் ஹவர் அந்த கெப்பாசிட்டி. இந்தியாவோட கோல் வந்து 500 ஜிகாவாட் ரினோபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி 2030. இவங்க 2035க்குள்ள நெட் ஜீரோ எமிஷன் வந்து அட்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 பில்லியன் அளவுக்கு வந்து பிளான் போடுறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். சோலார் இது வந்து இப்போ சோலார் பேனல், எனர்ஜி செக்மெண்ட்லையும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் டிவிடெண்டு, ஸ்பிளிட்டு, போனஸ், இந்த மாதிரிப்பட்ட ஸ்டாக்ஸ் அப்டேட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HL டெக்னாலஜிஸ் 18 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஏப்ரல் 28 ரெக்கார்ட் டேட்டு. 29 361 வேம் லிமிடெட் 6 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 29. டான்லா பிளாட்ஃபார்ம் ஏப்ரல் 30 டிவிடெண்டு 6 ரூபா பெர் ஷேர் கொடுக்குறாங்க. வெசுவியஸ் இந்தியா லிமிடெட் 14 ரூபா 5 காசு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 30 ரெக்கார்ட் டேட்டு. இது போக ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் நீ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஏபிபி இந்தியா லிமிடெட் 33 ரூபா 5 காசு கொடுக்குறாங்க. ஏபிபி இந்தியா லிமிடெட் அது ரெக்கார்டட் மே 2. ஏசிஎம்இ சோலார் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் 20 காசு டிவிடெண்ட் மே 2 ரெக்கார்ட் டேட்டு. குஜராத் இன்ட்ரக்ஸ் லிமிடெட் 10 ரூபா பெர் ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் மே 2. கேஎஸ்பி லிமிடெட் 4 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் மே 2. மோல்டு டெக் பேக்கேஜிங் லிமிடெட் 2 ரூபா இன்டரிம் டிவிடெண்ட் மே 2 ரெக்கார்ட் டேட். ஃபோர்ப்ஸ் பிரிசிஷன் டூல்ஸ் அண்ட் மிஷின் ஸ்பாட்ஸ் லிமிடெட் 5 ரூபா டிவிடெண்ட் மே 2 ரெக்கார்ட் டேட். இது போக போனஸ் ஷேர் நீ பார்த்தீங்கன்னா கேப்டன் டெக்னோ காஸ்ட் லிமிடெட் போனஸ் இஷ்யூ கொடுக்குறாங்க 1:1 அந்த ரேஷியோவில். இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 29 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அதர் கார்பரேட் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா GACM டெக்னாலஜி லிமிடெட் வந்து ரைட்ஸ் இஷ்யூ வராங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 28. லைலாட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் லிமிடெட் ஏப்ரல் 28 ரைட்ஸ் இஷ்யூ மூலமாக ஈக்விட்டி ஷேர் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது வந்து க்ரோயிங் வெஞ்சர்ஸ் இந்தியா லிமிடெட் ரைட்ஸ் இஷ்யூ மூலமாக ஈக்விட்டி ஷேர் ஏப்ரல் 29 சொல்கிறாங்க. மேக்ஸ் இந்தியா லிமிடெட் ரைட்ஸ் இஷ்யூ ஈக்விட்டி ஷேர் மூலமாக ஏப்ரல் 29. ஆன்சல் இஸ்பர்ட் லிமிடெட் ஏப்ரல் 30. ரீசொல்யூஷன் பிளான் சஸ்பென்ஷன். பன்னாரி அம்மன் ஸ்பின்னிங் மில்ஸ் லிமிடெட் ஏப்ரல் 30 ரைட்ஸ் இஷ்யூ. கேடிஜே ஹாலிடேஸ் கேப்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் லிமிடெட் ஏப்ரல் 30 ரீசொல்யூஷன் பிளான் சஸ்பென்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆலன் ஸ்காட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் மே 2 அவங்களும் ரைட்ஸ் இஷ்யூ ஈக்விட்டி ஷேர் மூலமாட்டு. எம்பசி ஆஃபீஸ் பார்க் ரைட்ஸ் இவங்க வந்து இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் மே 2 பார்த்தீங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட் டேட்ஸ் வருது. ஸோ இது எல்லாமே கார்பரேட் ஆக்ஷன் நெக்ஸ்ட் வீக் வர கம்பெனிஸ். இவ்வளோ கம்பெனிஸில் கார்பரேட் ஆக்ஷன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் வீக்கில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்லேஷன் இந்த வாரத்தில் கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ் நீ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு HDFC பேங்க் டிசிஎஸோட மார்க்கெட் கேப்லேஷன் 53,692 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 12,47,281 கோடியாக இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட மார்க்கெட் கேப்லேஷன் 34,507 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 17,59,276 கோடியாக இருக்குது. இன்ஃபோசிஸோட மார்க்கெட் கேப்லேஷன் 24,919 கோடி இன்க்ரீஸ் ஆகி 6,14,766 கோடியாக இருக்குது. HDFC பேங்கோட மார்க்கெட் கேப்லேஷன் 2,907 கோடி இன்க்ரீஸ் ஆகி 14,61,842 கோடியாக இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மார்க்கெட் கேப்லேஷன் 1,472 கோடி இன்க்ரீஸ் ஆகி 7,12,854 கோடியாக இருக்குது. ஐடிசியோட மார்க்கெட் கேப்லேஷன் 1,126 கோடி இன்க்ரீஸ் ஆகி 5,35,792 கோடியாக இருக்குது. எந்தெந்த கம்பெனியில் விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல்ல 41,967 கோடி விழுந்து 10,35,277 கோடியாக இருக்குது. ஹிந்துஸ்தான் யூனிலீவரில் 10,114 கோடி விழுந்து 5,47,830 கோடியாக இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸில் 1,863 கோடி விழுந்து 5,66,197 கோடியாக இருக்குது. ஐசிசிஐ பேங்க்ல 1,130 கோடி விழுந்து 10,810 கோடியாக இருக்குது. இதில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் டாப்பில் இருக்கிறாங்க. அடுத்தது HDFC பேங்க், டிசிஎஸ், பாரதி ஏர்டெல், ஐசிசிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்ஃபோசிஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், இந்துஸ்தான் யூனிலீவர், ஐடிசி இவங்க எல்லாமே அதுக்கு அடுத்தடுத்த பொசிஷனில் இருக்கிறாங்கன்னு அப்டேட் கொடுக்குறாங்க.
ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இது மட்டும் இல்லாமல் 1.5 ட்ரில்லியன் வந்து நியூ எனர்ஜி பெட்ரோகெமிக்கல் எக்ஸ்பென்ஷனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாமே ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸில் தான் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதாந்தா கொடுத்த அப்டேட்டு, இவங்க வந்து பொட்டாஷ் வந்து மைனிங் பண்ணுறதுக்கு ராஜஸ்தானில் ஒரு பிளாக் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வேதாந்தா தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. பொட்டாஷ் மைனிங் பண்ணுறதுக்கு இது வேதாந்தா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒராக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சாஃப்ட்வேர் லிமிடெட் 19% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 643 கோடியாக இருக்குது. அதே நெட் சேல்ஸ் 1716 கோடியாக இருக்குது. ஸோ 0.06% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் சேல்ஸ் இயர் ஆன் இயர் பேசிஸில் 4.50%, அதே ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பேசிஸில் 14.96% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 6.85% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராடக்ட் பிஸ்னஸோட ரெவன்யூ வந்து 1541 கோடி, 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சர்வீஸ் பிஸ்னஸ் 16% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக ஆப்ரேட்டிங் இன்கம் 757 கோடி பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் 8%, குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்கம் 7.22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2379 கோடி. நெட் சேல்ஸ் 7.43% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது நான் சொல்கிறது ஃபுல் ஃபினான்ஷியல் இயரில் 6846 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் இன்கம் 3007 கோடியாக இருக்குது. இந்த வருஷத்தில் ப்ராடக்ட் பிஸ்னஸ் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சர்வீஸ் பிஸ்னஸ் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 265 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த பங்கு என்கிட்ட கிடையாது, பட் 265 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஓரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சாஃப்ட்வேர் லிமிடெட் யாருக்கிட்ட இருக்கோ 265 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ 4500 கோடி வந்து இவி காம்பனன்ட்ஸ்க்கு வேண்டி ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, பேட்டரி ஃபாயில், அடுத்தது வந்து ஃப்ளாட் ரோல்டு ப்ராடக்ட்ஸு, ஒடிசாவில் சில்வாசா அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு 4500 கோடி ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ கொடுத்த அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அமெரிக்கன் மார்க்கெட் லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.